அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால்நட் சாக்லேட் ப்ரௌனி. இது ஓவன் இல்லாமல் நம்ம கேஸ் அடுப்பில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ரூம் டெம்பரேச்சர் பட்டர் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 120 கிராம் டார்க் சாக்லேட்டு, வால்நட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். 3 முட்டை, அரை கப்பு மைதா, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், அரை கப்பு ப்ரௌன் சுகர், அப்புறம் பவுடர் சுகர் 1 கப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணணும். ஓவன் இருந்துன்னா ஓவனில் வச்சு பண்ணிடலாம். உங்களுக்கு நான் இது ஸ்டீம் பண்ணி நம்ம எப்படி மெல்ட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சாக்லேட் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் மறந்தாலும் அப்படியே போட்டுட்டேன். பவுல் நான் மாற்றிட்டேன். இப்போ நமக்கு அந்த ஸ்டீம்லேயே நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு சாக்லேட்டு சிரப்பு மாதிரி வரும். இதில் 1 கப்பு பவுடர் சுகர் போட்டிருக்கேன். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 1 பை 1 தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக போடக்கூடாது. சுகர் ஓரளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்ச உடனே ப்ரௌன் சுகர் போட்டுடலாம். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை நம்மள்ட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். முட்டை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது 2வது முட்டை. இப்போ 3வது முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். இடத்துல கொக்கோ பவுடரும் மைதாவும் நம்ம கட்டி எதுவும் விழாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு கூடவே மிக்ஸ் பண்ணும்போது நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருந்தேன். அந்த கிளிப் இதில் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன் நட்ஸை. நீங்கள் வால்நட்டு இல்லைன்னா நமக்கு எது பிடிக்குமோ பாதாம் இந்த மாதிரி எது இருக்கோ நம்ம அதை கூட போட்டுக்கலாம். எல்லா நட்ஸும் போட்டாலும் நல்லாயிருக்கும். நட்ஸ் போடாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இதில் பாதி போட்டுட்டு மீதி நான் கார்னிஷ்காக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எந்த ட்ரேயில் ஊற்றி வைக்கிறோமோ அதில் பட்டர் ஷீட்டு இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் நம்ம வச்சுட்டு கண்டிப்பாக பட்டர் இல்லைன்னா ஆயில் எது இருக்கோ நம்ம அதை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடணும். ஏன்னா இது சாக்லேட்னால நமக்கு கண்டிப்பாக ஒட்டும். அதனால் நம்ம இது போட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு நம்ம போடாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆயிலோ பட்டரோ போட்டே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும்.
அதே மாதிரி நான் 2 ட்ரேயில் ஊற்றுறேன். என்கிட்ட வந்து பெரிய ட்ரேயாக இல்லாதனால நான் 2 ட்ரேயில் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரே ட்ரேயாக இருந்தால் அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணின அந்த நட்ஸை விடவும் நம்ம இந்த மேலே போடுறோம்ல, இது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஏர் இருந்துன்னா நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இது வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஓவன் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு நான் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். வச்சிட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு ரெடி ஆகும். ஒரு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் வச்சோம்னா நமக்கு சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 45 மினிட்ஸ் மேலே ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த இடையில ஒரு வாட்டி திறந்து செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி பார்க்கக்கூடாது, இடையில ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து வெந்திருக்கா, கரெக்டாக கீழே வரைக்கும் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். எதுவுமே அதில் வந்து நமக்கு ஒட்டலை. வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா கூலான பிறகு தான் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நைஃப்லாம் ஒட்டாமல் கட் பண்ண ஈஸியாக வரும். நமக்கு வந்து ஓவனில் இல்லாமல் நம்ம கேஸ்லேயே சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து போட்டிருந்த அதே இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு எல்லாமே கரெக்டாக நீங்கள் அந்த அளவுலேயே போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மாஷால்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.